Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். என்ட சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்னைட்ட மாங்காய் கறி ரெசிபி போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த சீசன் மாங்காய் சீசன் இல்லாததுனால மாங்காய் எவ்வளோ தேடியும் எனக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக நான் நினச்சேன் என் தோட்டத்துலேருந்து இந்த அம்பரங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை பறித்து மாங்காய் கறி மாதிரியே சமைச்சு காட்டுவோம்னு நினச்சேன். அப்போ அதுக்கு தான் கொஞ்சம் அம்பரங்காய் பறிச்சுட்டிக்கிறேன். இதுக்கு இங்கிலீஷால் ஜூன் ப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பரெல்லா கண்டு சீசனுக்கு காய்க்காது, எந்த நாளும் காய்ச்சிட்டே தான் நிற்கும். உண்மையிலே இந்த மரத்தில் காய்க்காத நாள் நான் பார்த்தே இல்லை. இந்த நாளும் காய் கொலை கொலையாக நல்லா தொங்கிட்டே நிற்கும். இது பட்வக அம்பரங்காய் அப்படின்றதால புளி குறைவாய்க்கும். நீங்கள் நாட்டு அம்பரங்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கண்டா கட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு சமைக்கிறதுக்கு எந்த சைஸுக்கு விருப்பமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் அந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்டா அதோட புளிப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாய்க்கும். இதே மெத்தடில் நீங்கள் மாங்காய் கறி சமைச்சிக்கோங்க, நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த பெருசுக்கு விதையோட கட் பண்ணிக்கலாம். மாங்காய் கறி சமைக்கிறீங்க அப்படின்டா விதையோடையும் கட் பண்ணலும், அப்படி இல்லாமல் சும்மா சதையை மட்டுமும் உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கிடையில் இன்றைக்கி சண்டே அப்படின்றதால கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைப்போம்னு நினச்சேன். பிள்ளைகளுக்கு இந்த கஸ்டர்ட் புடிங் அப்படின்டா சரியான விருப்பம். நான் இந்த ஒரு வீடியோவில் இந்த கஸ்டர்ட் புடிங் சும்மா ஒரு கிளிப்பில் காட்டியிருந்தேன். அப்போ நிறைய பேர் அந்த தேங்காய் பாலால் செய்கிற கஸ்டர்ட் புடிங் எப்படி செய்கிற அப்படின்ட்டு ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். கட்டாயம் இந்த புடிங் சேர்க்கலை, நீங்கள் கட்டி தேங்காய் பாலோட தண்ணி பாலும் சேர்த்து தான் எடுக்கணும். இல்லாட்டி புடிங் திரண்ட மாதிரி ஆயிரும். அதிலே தேவையான அளவு சீனி, தேவையான அளவு கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா கலந்துட்டு அளவான நெருப்பு வச்சு நல்லா இருகிற வரைக்கும் காய்ச்சி எடுக்கணும். இந்த புடிங் நீங்கள் இப்படி கிளறிட்டே இருக்கணும், அப்படி இல்லாட்டி கட்டி ஆயிரும். இப்படி கொஞ்சம் இறுகி வரக்கலை கொஞ்சம் நெய், அப்படி இல்லாட்டி பட்டர், மாகரின் இல்லாட்டி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா கொஞ்சம் மினுமினுப்பாக அழகாக வரும். நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி வரக்கலை உங்களுக்கு இறக்கிறேலும். சில பேருக்கு நல்லாவே கட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட உங்களுக்கு கிளறி எடுத்துக்கலாம். நான் மேலால் வீட்டிலே செஞ்ச tutti frutti கொஞ்சம் பரத்தி விட போகிறேன். இந்த tutti frutti எப்படி செய்கிற அப்படின்னு உங்களுக்கு வேணுமெண்டா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் வாசம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பிறகு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா புடிங் நல்லா செட் ஆயிரும். கூலாக உங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். அதோடையே இன்றைக்கி சமையலுக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு தான் செஞ்சுட்டிருக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் அவிச்ச கிழங்கு பால் கறி செய்வோம் அப்படின்ட்டு அவிச்ச கிழங்கையும் உரிச்சு வச்சுக்க போகிறேன். இந்த அம்பரங்காய் கறி செய்கிறதுக்கு தாச்சியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு கொஞ்சம் போட்டு வெடிக்க விட்டுறணும். வெங்காயம் கொஞ்சம் போட்டு லேசான நிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதோடைய வாசத்துக்கு கருவேப்பிலை, ரம்பை, கருவேப்பட்டை உங்களுக்கு வேணுமெண்டா ஏலக்காய் 2 தட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக நிறம் வரக்கலையே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்து நல்ல நிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. எல்லாம் ஓரளவு நிறம் வந்த பிறகு எண்ணெய்க்கு கொஞ்சம் கொச்சிக்காத்தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ கலர் அழகாய்க்கும். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற அம்பரெல்லாவை போட்டு நல்லா பிரட்டி விட்டுறணும்.
பெரட்டி இந்த அம்பரங்காய் நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அளவான நெருப்பு வச்சு மூடி இது நல்லா வேகிற வரைக்கும் வேக விட்டுறணும். பச்சை கொச்சிக்காய் தேவை அப்படின்னா 2 கீரிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே இன்றைக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் கறி செய்வோம் அப்படின்னு நினச்சேன். கிழங்கு அவிச்சு அதையும் பால் கறிக்கு செய்யணும் அப்படின்றதால கொஞ்சம் தேங்காய் திருகி வச்சிருவோம்னு திருகிட்டிக்கிறேன். அம்பரங்காய் துண்டெல்லாம் நல்லா வெந்த பிறகு தேவையான அளவு துண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. கட்டர் தூள் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில். அதோட உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பும் சேர்த்துக்கணும். நீங்கள் சேர்த்திக்கிற காரத்தோட அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். அப்போ உங்களோட விருப்பம் மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட நான் இன்றைக்கு கொஞ்சம் சீனிப்பாகு கலரும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இந்த கறி நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அப்படி சேர்த்தோம் அப்படின்னா. மாங்காய் கறிக்கும் நீங்கள் கட்டாயம் இப்படி சேர்த்துக்கோங்க. சீனிக்கு பதிலாக கருப்பட்டி சேர்க்குறீங்க அப்படின்னா கலர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சீனியை கறிக்கு சேர்க்க தேவையில்ல. அதோட உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவண்டா சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆணமிக்கணுமோ அந்தளவு வர வரைக்கும் வற்ற வச்சு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா எங்களோட பர்ஃபெக்டான இந்த அம்பரங்காய் கறி ரெடி ஆயிரும். அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் மாங்காய் கறி செய்கிறீங்க அப்படின்னாலும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். அம்பரல்லா கறியை செஞ்சு இறக்கி வச்சுட்டு அதே அடுப்பில் நான் கத்திரிக்காய் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த பொரிச்ச கத்திரிக்காய் கறி ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணும்னா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. எங்களோட வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றாலும் இந்த பொரிச்ச கத்திரிக்காய் கறி கட்டாயம் மீக்கும். அதோட இன்றைக்கு ருசிக்கறி கொஞ்சம் இறைச்சிக்கறி தான் சமைச்சிட்டிருக்கிறேன். இறைச்சிக்கறி ரெசிபியும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். அது வரைக்கும் சிங்கில் இந்த சாமானெல்லாம் கழுவி வச்சுருவோம் அப்படின்னு தான் கழுவிட்டிக்கிறேன். அப்பப்போவே சாமானெல்லாம் இந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே அடிக்கு நிறைய பாத்திரம் சேராது இல்லையா? அப்போ அதுதான் கழுவிட்டிக்கிறேன். இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ்ட் அளவுகள் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. கத்திரிக்காவையும் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்திக்கிறேன். இந்த கத்திரிக்காய் கறி உண்மையிலே நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இப்போல்லாம் வீட்டில் உப்பு பிலிந்தி காய்க்கிறதால அது போட்டு தான் நான் ஆக்குறேன், நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இந்த உப்பு பிலிந்திக்காய் எப்படி செய்கிற அப்படின்னு நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா அந்த வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே கத்திரிக்காய் கறியையும் செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு தான் சமைச்சிட்டிக்கிறேன். என்னதான் எப்படிப்பட்ட பாத்திரங்களில் சமைச்சாலும் விறகடுப்பில் இந்த மண் சட்டி பானையில் செய்கிற அந்த ருசியே தனி இல்லையா? டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். உங்கள்கிட்ட ஈக்குது அப்படின்னா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்படியே இன்றைக்கு கொஞ்சம் நெய் சோறு செய்வோம் அப்படின்ட்டு தான் பாஸ்மதி கொஞ்சம் ஊற போட்டுட்டிக்கிறேன். அதோட இந்த கிழங்கையும் அவிச்ச கிழங்க பாலுக்கு சமைச்சிருவோம் அப்படின்ட்டு சட்டிக்கு எண்ணெய் ஊற்றிட்டிக்கிறேன். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு வெடிக்க விட்டுட்டு சின்னொரு வெங்காயத்துண்டு சேர்த்து வதக்கிக்கணும். அது வதங்கி வரக்கலையே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை வைத்து கொஞ்சம் நிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதோட கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, ரம்பை, கருவேப்பிலை, கருவாயிலையும் நான் சேர்த்திக்கிறேன். அதோட கட்டாயம் கொஞ்சம் மாசி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள், நச்சீரகம் தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அதோட கொஞ்சம் கட்டர் தூள், துண்டு மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுறணும். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலும். சேர்த்து இப்போ அவிச்ச கிழங்க இப்போ நான் காட்டுற சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. நிறைய மெல்லிசாக கட் பண்ணினீங்க அப்படின்னா அவசரமாகவே உடஞ்சி போய்த்திரும். அதை சுட்டி நல்லா 100% அவிச்சு கொஞ்சம் தடிப்பமாக இப்போ நான் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா போட்டு பெரட்டி விட்ட பிறகு கொஞ்சம் மூடி வச்சு அந்த வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்குறதுக்கு அப்படியே வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் கட்டிப்பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஆனம் உங்களுக்கு விருப்பமான அளவு வந்த பிறகு இறக்கிட்டு கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்த்துக்கோங்க.
சேர்த்து லேசாக பிரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா எங்களோட சிம்பிளான அதோட டேஸ்டான இந்த கிழங்கு கறி ரெடி ஆயிரும். பால் ஊற்ற உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கட்டர் தூள்லே உங்களுக்கு பிரட்டி கூட எடுக்கலாம், நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷால்லா முயற்சி செஞ்சு பாருங்கள். அதோட நெய் சோத்துக்கு தான் நான் இப்போ தாளிச்சிட்டிக்கிறேன். நெய் சோறு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணும்டா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து அந்த வீடியோவில் அடுப்பில் தான் நெய் சோறு செஞ்சு காட்டிப்பேன். அதே மெத்தட் தான், அதே மாதிரி தண்ணி அளவு கூட நான் அதே மாதிரி தான் வச்சேன். உங்களோட அரிசிக்கு கணக்காக தண்ணி வச்சிங்க அப்படின்டா சரி, ரைஸ் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்டா. சரியாக நல்லா பசி வந்த டைமுக்கு சோறும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு, நீங்கள் நெய் சோறு சர்வ் பண்ணக்கொள்ள எப்பயுமே இந்த காய்ந்த திராட்சை கஜு இதை நல்லா நெய்யில் வறுத்து விட்டுட்டு மேலால் போட்டு சர்வ் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இதுதான் என்னோட தேங்காய் பால் புடிங். பார்க்கக்கலே சாப்பிடணும் போல இருக்குது இல்லையா? இன்ஷால்லா கட்டாயம் இந்த ரெசிப்பியை முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்போ அவ்வளோதான். இன்றைக்கு வந்து இறைச்சி கறி கொஞ்சம் ஆணம் இல்லாமல் வரட்டின மாதிரி செஞ்சிருந்தேன். அதோட எங்களோட அம்பரெல்லா கறி, அப்புறம் எங்களோட கிழங்கு பால் கறி, அதோட பொரிச்ச கத்திரிக்காய் கறி. இப்படி தான் எங்களோட சண்டே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக பேத்துச்சு. உண்மையிலே அன்றைக்கு சாப்பாடு வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷால்லா 7 மண்டா முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.